ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஃபிங்கர் சிப்ஸு தாங்க. இந்த ஃபிங்கர் சிப்ஸ் கடையில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு மொறுமொறுப்பு இருக்காது. ஆனால் அதே டேஸ்ட்டோட மொறுமொறுன்னு நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாங்க. செய்கிறது ரொம்ப சுலபந்தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த மொறு ஃபிங்கர் சிப்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ இந்த ஃபிங்கர் சிப்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரை கப்பு ரவையை சேர்த்துருவோம். நம்ம ஒரு கப்பு தண்ணி விட்டோம், அதுக்கு அரை கப்பு ரவை சரியாக இருக்கும். இந்த ரவையை நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுருங்க. இப்போ இந்த ரவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. இந்த ரவை நல்லா சாஃப்டாக ஆகி நல்ல மாவு மாதிரி நமக்கு கிடைக்கணும். அதனால் இது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க. பாருங்க, இப்போ இதை நல்லா பிணைஞ்சாச்சு. கையில் ஒட்டும். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் இது நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டாது. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ இதில் 3 உருளைக்கிழங்க நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இது வேக வச்சது. வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மசித்ததுக்கப்புறம் நம்ம ரவை பிணைஞ்சி வச்சோம் இல்லையா, இதோட சேர்த்து நல்லா ரெண்டத்தையும் பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போ ரொம்ப கையில் ஒட்டும். அப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா இது கையில் ரொம்ப ஒட்டாது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுருக்கணும். நம்ம இது சின்ன சின்னதாக கூட பீஸ் இருக்கக்கூடாது. நல்லா அது ஸ்மூத்தாக மசிச்சிருக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு இது ஒன்றா ஆக்குனதுக்கப்புறம் தான் இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு சின்னதாக கூட தட்டுப்படக்கூடாது. ஏன்னா நம்ம உருட்டும் போது அப்புறம் அப்படியே இதாகிடும், பிஞ்சிக்கிட்டு வரும். அதனால் நல்லா இதுமாரி பிணைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ அந்த உருண்டையை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா நம்ம உருட்டிப்போம். இப்போ இதை ஓரளவுக்கு தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ இதை கத்தி வச்சு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிப்போம். ஃபிங்கர் சிப்ஸுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம இதை கட் பண்ணிப்போம். கத்தியில் வெட்டும்போது கத்தியில் ஒட்டிக்கிட்டு தான் வரும். கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இதை கட் பண்ணிக்கிங்க. நமக்கு வேணுன்ற சைஸுக்கு அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்குங்க.
இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் என்ன மெல்லிசா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒன்றா எடுத்து நம்ம அடுப்பில் எண்ணெயில் சேர்த்துருவோம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப எரிஞ்சதுனாக்க கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 பக்கட்டும் வேக விட்டு சூப்பராக எடுங்க. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃபிங்கர் சிப்ஸு. நல்லா மொறு மொறுன்னு இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சினிமா தேட்டரில் கடையில் கிடைக்கிற மாதிரி மொறு மொறுன்னு வீட்டிலேயே நம்மளும் ரெடி பண்ணலாம்.